Hello students. இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.2 30th question பார்க்க போறோம். 30th question பார்க்கலாமா? y equal to tan theta into sin theta plus cos theta. tan thetaன்றது காமனா இருக்கு into sin theta plus cos thetaன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நம்ம differentiate with respect to x. Solution பாப்போம். y equal to question mother clear இருக்குங்க. tan theta into sin theta plus cos theta. புரியுதாமா? இப்போ இதை dy by dx பண்ணும்போது நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியுது uv மெத்தட்ல இருக்கு. uv மெத்தட்ல ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். uv மெத்தட்ல ஃபார்முலா என்ன? u into v dash plus v into u dash. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துக்கேன். u வேல்யூ v வேல்யூ தனித்தனியாக ஏற்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. du by dxன்னு சொல்லலாம். அதை u equal to என்னது tan theta du by dxன்னு சொல்லலாம். இல்லை u dash equal to tan theta டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும் நம்மளுக்கு? secant square theta. tan theta டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும் நம்மளுக்கு? secant square theta. v equal to sin theta plus cos theta. அப்ப dv by dx அதாவது v dash equal to sin theta டிஃபரன்ஸ் பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு? cos theta. cos டிஃபரன்ஸ் பண்ணா minus sin theta ஆகும். சிம்பிள் ஃபார்முலாமா. நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம். நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் அப்பப்போ கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப் u கண்டுபிடிச்சுக்கோ, u dash கண்டுபிடிச்சுக்கோ, v கண்டுபிடிச்சுக்கோ, v dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். dy by dx equal to u into u வேல்யூ என்ன? tan theta into v dash என்ன? cos theta minus sin theta plus v வேல்யூ என்ன? sin theta plus cos theta into u வேல்யூ என்ன? u dash சாரி u டிஃபரன்ஸ் பண்ண u dash வரும்ல. u dash வேல்யூ என்ன? secant square theta. இப்போ ஃபார்முலா வேல்யூ எடுத்து நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். கரெக்டா எடுத்து வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதை உள்ள அப்படியே விட்டுற முடியாது. கொஞ்சம் எவ்வளோக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே. இப்போ tan thetaவை நம்ம உள்ள மட்டும் பண்ணிப்போம். tan theta cos theta minus tan theta sin theta. அதே மாதிரி இந்த secant square theta மல்டி பண்ணிக்கலாமா? secant square theta plus secant square theta sin theta plus secant square theta cos theta. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த பிளஸ் தான் இங்க போட்டிருக்கேன். நான் இங்க போடலாம், இல்லை இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? அதே ஸ்டெப் தான் அது. இப்போ இது டைரக்டாவே கூட நீங்க டைரக்டா நேராவே எழுதிப்போம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ண? tan theta எப்படி எழுதலாம் நம்ம? sin theta by cos theta ன்னு எழுதலாமா? into cos theta இந்த வேல்யூ எழுதியாச்சு. மைனஸ் இங்கேயும் sin theta by cos theta into sin theta. கிளியர்? பிளஸ் secant square theta எப்படி எழுதலாம்? 1 by cos square theta into sin theta. அதே மாதிரி 1 by cos square theta cos theta. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? cos theta கேன்சல் பண்ணலாம். இங்க ஸ்கொயருக்கு ஒரு cos கேன்சல் பண்ணிடலாம். வேற என்ன ரிமைண்டர் இருக்கு? sin theta minus sin theta by cos theta. ஓகேவா? பிளஸ் சாரி இந்த sin theta. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பிளஸ் sin theta into 1 by cos square theta. இது இப்படியே போட்டுக்கலாம். இல்லை 1 by cos square theta into sin theta எழுதிக்கலாம். பிளஸ் இங்க என்ன ரிமைண்டர் இருக்கு? வெறும் 1 by cos theta இருக்கு. ஒண்ணுமே இல்லம்மா. முன்னாடி ஸ்டெப்ல என்ன போட்டிருக்கோம்? cos theta கேன்சல் பண்ணிக்கோ. இங்க ஸ்கொயருக்கு இங்க ஒரு cos theta கேன்சல் பண்ணிக்கோ. ரிமைண்டர் தான் வேல்யூ எடுத்து எழுதிக்கோ. இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்னா இந்த sin theta இருக்குல்லம்மா, sin theta
மைனஸ் இந்த sin theta இன்ட்டு sin theta மல்டிப்ளை பண்ணி sin square theta by cos theta எழுத போறேன் அவ்வளவுதான் அடுத்த ஸ்டெப் நான் sin square theta by cos theta நெக்ஸ்ட் பாருங்க இந்த sin 1 by cos square theta இன்ட்டு sin theta எழுதிக்கலாம் ஓகேவா பிளஸ் 1 by cos square theta இன்ட்டு sin theta லாஸ்ட் ஸ்டெப் எனக்கு 1 by cos theta கிளியர் 1 by cos theta இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இப்போ இதை என்ன பண்ணலாம் நம்ம sin theta minus sin square theta by cos theta இந்த வேல்யூவை இங்க முன்னாடி கொண்டு வந்துப்போம் 1 by cos theta ஏன்னா காமன் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் சேம் டினாமினேட்டர் அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இது எப்படி எழுதலாம்னா 1 by cos theta into 1 by cos theta எழுதலாமா into sin theta ஓகேவா இந்த வேல்யூ வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துரும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் sin theta இதை நீங்க வந்து காமனா இருக்கும்போது cos theta பிளஸ் போட்டு 1 minus sin square theta போடலாமா இந்த 1 மா minus sin square theta இது வந்து பிஃபோர் பிளஸ் வேல்யூ ஓகே இது எப்படி எழுதலாம் நம்ம 1 by cos theta டாட் இதை வந்து cos ஸ்கொயரை ரெண்டா பிரிச்சுக்க 1 by cos theta into 1 by cos theta ஓகே 1 by cos theta into 1 by cos theta நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம 1 by cos theta into 1 by sin theta இருக்குதா இதை வந்து நம்ம 1 by cos theta into இந்த sin theta by cos theta போடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் sin theta இந்த 1 plus cos sin square theta இருக்குல்லமா இதுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் cos square theta ன்னு தெரியும் ஓகேவா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஆல்ரெடி 10th ல இருந்தே நம்ம படிச்சிருப்போம் ட்ரிகனாமெட்ரியில ஓகேவா அந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் cos square theta by cos theta plus இந்த sin theta by cos theta எப்படி எல்லாம் tan theta 1 by cos theta எப்படி எல்லாம் secant theta கிளியர் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோமா இப்போ sin theta plus cos square theta க்கு ஒரு cos theta கேன்சல் பண்ணா 1 by cos theta சாரி 1 by cos theta வராது டினாமினேட்டர் தான் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சுல அப்ப என்ன ஆகும்னா மேல தான் cos theta plus tan theta into secant theta லாஸ்ட் ஸ்டெப் கிளியரா எழுதுறேன் பாருங்க sin theta plus cos theta plus tan theta secant theta புரியுதாமா வெரி சிம்பிள்மா ஒன்னும் இல்லமா இங்க வந்து முதல்ல நம்ம u வேல்யூ v வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்புறமா tan theta உள்ள மல்டிப்ளை பண்றோம் சீக்வென்ஸ் கிட்ட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் தனித்தனியா பிரிக்கிறோம் சம் யூசுவல் ஃபார்முலாஸ் நம்ம இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் ஃபைனல் ஸ்டெப் கொண்டு வந்தாச்சு sin theta plus cos theta plus tan theta secant theta clear students thank you students